ஸோ சாப்டர் ஃபோரோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸ் ஃபார் ஆர் அண்ட் ஹச். ஸோ நம்ம வவல் சைன் படிக்கும் வவல் சவுண்ட்ஸ் படிச்சிருப்போம். சாரி, இந்த கான்சனன்ட் வந்து 24 கான்சனன்ட்ஸ், 26 பார்த்துருப்போம். இங்கிலீஷ் சாட்டன் பொறுத்த வரைக்கும் 26 கான்சனன்ட்ஸ். ஸோ அந்த கான்சனன்ட்ஸில் ஆர் ஸ்ட்ரோக் வந்து 2 இருக்கும். ஒன்று அப்வோர்டு, இன்னொன்று டவுன்வோர்டு. தென் ஆல்சோ ஹச் ஸ்ட்ரோக் 2 இருக்கும். ஒன்று அப்வோர்டு, இன்னொன்று டவுன்வோர்டு. ஸோ 2 ஆர் ஸ்ட்ரோக் 2 ஹச் ஸ்ட்ரோக் வந்துருக்கும். எங்கெல்லாம் அப்வோர்டு எங்கெல்லாம் டவுன்வோர்டு அதை தான் அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த கான்செப்ட் அதுதான் அந்த சாப்டரோட கான்செப்ட். ஸோ ஆர் ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. இப்போ ஆரம்பத்தில் ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்கில் ஆர் வருது அப்படின்னா, ஸோ அந்த ஆருக்கு முன்னாடி வவல் சவுண்டு வந்துருச்சுன்னா அடுத்து வரக்கூடிய அந்த ஆர் ஸ்ட்ரோக் வந்து டவுனோட ஆராக இருக்கணும். சரிங்களா? ஆருக்கு முன்னாடி எக்ஸாம்பிளுக்கு ஓர் ஓ வவல் சவுண்ட், தென் ஆர். ஸோ இந்த ஆர் எப்படி இருக்கணும்? டவுனோட ஆர், செகண்ட் பிளேஸ் ஓர். தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அரே. ஸோ ஆ வவல் சவுண்ட், தென் ஆர் ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ஸோ டவுனோட ஆர். ஆக் இங்கே, ரேக்கு இங்கே. ஸோ அரோ, ஆ ரோ, டவுனோட ஆர். ஸோ முன்னாடி அரோங்கன்னா முன்னாடி ஆங்கிற சவுண்டு வந்திருக்கு. தென் அந்த வவல் சவுண்டுக்கு அப்புறம் வவல் சவுண்ட், அந்த உயிருக்குரிய சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா? அந்த வவல் சவுண்டுனா உயிரெழுத்து சவுண்டு, ஒலி. சரிங்களா? ஸோ அந்த சவுண்டுக்கு அப்புறம் ஆறுங்கிற வந்திருக்கு. சரிங்களா? ஆறுங்கிற ஸ்ட்ரோக் வந்திருக்கனால அது டவுனோட இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அப்வோர்டு யூஸ் பண்ணிக்கலாம், மேல் நோக்கி ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? டவுனோடனா கீழ் நோக்கிது, அப்வோர்டுனா மேல் நோக்கின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மேல் நோக்கி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏருங்கும் போது இரு. ஓகேவா? ஸோ ஏங்கிறது வவல் சவுண்டு. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய இரு வந்து டவுன்வேர்டு, ஏர். ஸோ இதுவே ரேன்னு இருக்குது. இரு குட்டல் ஏ, ரே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் வந்து ஆர் ஸ்ட்ரோக்கு, தென் அப்புறம் தான் ஏங்கிற சவுண்டு வருது. சரிங்களா? வவல் சவுண்டு. ஸோ அந்த வவல் சவுண்டு ஆர் ஸ்ட்ரோக்கு அப்புறம் வருது, அந்த உயிரெழுத்து ஒலி. சரிங்களா? ஆர் ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் வருது. ஸோ அப்போ அங்கே அப்வோர்டு ரே, இரு குட்டல் ஏ, ரே. ஸோ அந்த வவல் சவுண்டு முன்னாடியே வந்துருச்சுன்னா, அந்த ஆர் ஸ்ட்ரோக்கு பிஃபோர் முன்னாடியே வந்துருச்சுன்னா நம்ம அந்த ஆர் ஸ்ட்ரோக்கு டவுனோட ஆர் தான் யூஸ் பண்ணணும். அதில் பின்னாடி வந்திருக்கு, ஆஃப்டர் ஆர் ஸ்ட்ரோக்கு அப்புறம் தான் அந்த வவல் சவுண்டு வந்திருக்குன்னா ஆர் ஸ்ட்ரோக்கை அப்வோர்டு யூஸ் பண்ணிட்டு இங்கே வவல் சைனை வச்சிடணும். ஓகேவா? ஸோ வவல் சைன் சவுண்டு முன்னாடியே வந்துருச்சுன்னா டவுனோட ஆர் யூஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் சைடு வவல் சவுண்டு சைனை வைக்கணும், ஏர். ஓகேவா? ஸோ ரே அதே மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்கில் பார்த்தாச்சு இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்படின்ட்டு. ஸோ இது வேர்டோட லாஸ்ட்டில் ஆர் வந்துருச்சு அப்படின்னா, ஆர் சவுண்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸோ அது வந்து இருளில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார். ஸோ லாஸ்ட் வேர்டு இருளில் முடியுது. சரிங்களா? அந்த மாதிரி இருளில் முடிஞ்சதுன்னா டவுனோடு யூஸ் பண்ணணும், பேர். ஸோ டவுனோடு பேர் இரு. இதுவே பேரி, அதாவது இரு கூட்டல் இ. ஸோ இந்த இடத்துல வவல் சவுண்டு வந்துருச்சு. சரிங்களா? வவல் சவுண்டு வந்துருச்சு அப்படி அதோட ஜாயின் ரீ அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அப்வோர்டு ஆர் ரீ, பேக்குங்க ரீக்குங்க. ஸோ புரியுதுங்களா? ஸோ இருளில் முடிஞ்சா இப்போ கார் கா இர் கார். ஸோ இப்போ கேரிங் போது கேரி. ஸோ இங்கே ரீன்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல அதனால என்ன பண்ணுறோம்? அப்வோர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். இருளில் முடிஞ்சதுன்னா, ஸோ அதில் அந்த சவுண்டில் முடிஞ்சதுன்னா டவுனோட ஆர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ கான்செப்ட் இவ்வளோ தான். ஸோ நம்ம 2 கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஒன்று ஃப்ரண்ட்டில் அந்த ஆருக்கு முன்னாடி வவல் சவுண்டு வந்துச்சுன்னா டவுனோட ஆர் யூஸ் பண்ணணும். அதுவே வந்து ஆருக்கு அப்புறம் வவல் சவுண்ட் வந்துச்சுன்னா அப்வோர்டு ஆர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி லாஸ்ட் வேர்டு இருளில் முடிஞ்சுதுன்னா டவுன்வேர்டு. ஸோ அந்த இடத்துல உயிர் இல்லை, அதனால கீழே போயிரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர்னா வவல் சவுண்டு வந்துருந்துச்சுன்னா, அதோட ஆரோட ஜாயின் இருந்துச்சுன்னா அப்வோர்டு ஆர். அவ்வளோதான் கான்செப்ட். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டவுனோட ஆர் இஸ் ஆல்வேஸ் ரிட்டன் இனிஷியலி பிஃபோர் எம் பிகாஸ் ஆஃப் த ஈஸியர் ஜாயினிங். ஸோ எம் ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா? எம் ஸ்ட்ரோக்கு முன்னாடி ஆர் வந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு ரூம். ஸோ இந்த இடத்துல எம்முக்கு முன்னாடி ரூம்னா, ஸோ எம் ஸ்ட்ரோக் சவுண்ட் வந்துருக்கு. அதுக்கு முன்னாடி ஆறுங்கிற ஸ்ட்ரோக் இருக்கா? ஸோ ஆறுங்கிற சவுண்ட் வந்திருக்கா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா டவுனோட கீழ் நோக்கி ஆர் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ டவுனோட ஆர் தான் யூஸ் பண்ணணும். எதனாலனா எம் ஸ்ட்ரோக்கு முன்னாடி வந்து ஆர் வந்திருக்கு. ஸோ ரூம், இப்படி இதுதான் ரூம், இம். ஸோ இதுதான் கரெக்ட்.
ஸோ இது தப்பு, இது ராங். ரூ இம். ஸோ இது வந்து ராங். ஸோ இது வந்து எம்முக்கு முன்னாடி ஆல்வேஸ், ஸோ எம் ஸ்டோக்கு முன்னாடி ஆர் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம டவுனோட ஆர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு ஃபார்முலா. தென் வந்து கான்ஸ்டன்ட் ஹச். ஸோ ஹச் எந்தெந்த பிளேஸில் டவுன்வோர்டு அப்வோர்டு யூஸ் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த அப்வோர்டு ஃபார்ம் ஆஃப் ஹச் இஸ் மோஸ்ட்லி காமன்லி யூஸ்டு. ஸோ நம்ம வந்து அப்வோர்டு தான் மோஸ்ட்லி காமனாக யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. பட் த டவுன்வோர்டு ஃபார்ம் இஸ் ரிட்டன் when the letter stands alone or is immediately followed by kg. ஓகே, நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து அப்வோர்டு, மேல் நோக்கி ஹச், அதாவது அப்வோர்டு. இந்த ஹச் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ சில இடத்துல நம்ம டவுன்வோர்டு யூஸ் பண்ணுவோம். அது எங்கே அப்படின்னா when the letter stands alone, அதாவது ஹே. ஸோ இங்கே ஸ்டாண்ட்ஸ் அலோன், ஹச் ஸ்டோக் மட்டும்தான் இருக்குது. தென் வவல் சைன் இருக்குது, வேறு எதுவும் ஸ்டோக் இல்லை. ஸோ இந்த மாதிரி பிளேஸில் என்ன யூஸ் பண்ணுவோம்னா டவுன்வோர்டு யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. ஸோ அதுவே when the letter stands alone or is immediately followed kg, இந்த kg அந்த ஸ்டோக்குக்கு அப்புறம் kg இதெல்லாம் வந்துட்டா நம்ம டவுன்வோர்டு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஹேக், ஹே இக். ஸோ இந்த இடத்துல டவுன்வோர்டு. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல டவுன்வோர்டு. அண்ட் வந்து அங்கே வந்து ஹே மட்டும் இருந்தாலும், அதாவது ஒரே ஒரு ஸ்டோக் அச்சு ஸ்டோக் மட்டும் அலோனாக இருந்துச்சுன்னா, தனியாக இருந்துச்சுன்னா அங்கே டவுன்வோர்டு அச்சு யூஸ் பண்ணுவோம். அண்ட் அது இல்லாமல் கேஜி. ஸோ இந்த ஸ்டோக் அதை வந்து அதுக்கப்புறம் வந்தாலுமே நம்ம டவுன்வோர்டு யூஸ் பண்ணுவோம், ஹேக். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ மற்ற பிளேஸ்லலாம் இதை தவிர, ஸோ எக்ஸப்ட் தீஸ் பிளேசஸ் வி காமன்லி யூஸ்டு அப்வோர்ட் ஃபார்ம், சரிங்களா. மோஸ்ட்லி வந்து அப்வோர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பிளேஸில் மட்டும் டவுன்வோர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸசைஸ் 13 இதை நீங்கள் படித்து பார்க்கணும். இதை படித்து உங்களோட ஸ்பெல்லிங் அடுத்த பட்சம் உங்களால் அந்த சவுண்டை கொண்டு வர முடியுதா, எக்ஸாம்பிளுக்கு பி ஸ்டோக்கு டவுன்வோர்ட் ஆர், அப்போ டவுன்வோர்ட் ஆர் கடைசியில் இருந்தாலே அது இர் சவுண்டில் தான் முடியும். பேர். ஸோ அது அடுத்த அப்வோர்ட் ஆர் இருக்குது, தேர்ட் பிளேஸில் வவல் சைன் இருக்குது. தேர்ட் பிளேஸ் வவல் சைன்னா இ சவுண்டு. ஸோ செகண்ட் பிளேஸ் இருக்குது, அப்போ டாட் இருக்குது, பேரி. ஸோ பி ஸ்டோக் பெரி, பேர், பேர். ஓகே. ஸோ சேம் ஆல்சோ இதே தான், இந்த கான்செப்ட் ஒன்லி. ஸோ இந்த கான்செப்ட் தான். ஸோ இங்கே இருக்க ஃபார்முலாஸ் தான் இங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க. எக்ஸசைஸ் 13 நீங்கள் பார்த்துக்கணும், சரிங்களா. 13 வந்து நீங்கள் அந்த சவுண்ட்ஸை கொண்டு வர முடியுதான்னு பார்க்கணும். ஸோ ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருந்தாலும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம், பின்னாடி பார்த்து நம்ம எக்ஸசைஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், சரிங்களா. இதில் ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. எக்ஸசைஸ் 13ல் ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. ஸோ எக்ஸசைஸ் 14 இங்கே ஸ்டோக்ஸ் கொடுத்துட்டாங்க, இந்த ஸ்டோக்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த சவுண்டுக்கு நம்ம ஸ்டோக் போட ட்ரை பண்ணணும். அதாவது இந்த வேர்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த வேர்ட்ஸுக்கு நம்ம ஸ்டோக் போட ட்ரை பண்ணணும், சரிங்களா. ஸோ எக்ஸசைஸ் 13 அந்த மாதிரி ஸ்டோக்ஸ் கொடுத்து நம்ம வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே வேர்ட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டோக் வந்து ட்ரை பண்ணணும், ஓகேங்களா. அடுத்து கிராம்நாக்ஸ். ஸோ கிராம்நாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பி ஸ்டோக் தேர்ட் பிளேஸ் புட்டு. தென் பி ஸ்டோக் டார்க். ஸோ இது லைட்டு, இது வந்து பி ஸ்டோக் டார்க், செகண்ட் பிளேஸ் பி. ஸோ அதுவே தேர்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா 2B. தென் டி ஸ்டோக் செகண்ட் பிளேஸ் இட்டு. ஸோ டி ஸ்டோக் செகண்ட் பிளேஸ் இட்டு லைட்டு. தென் டி ஸ்டோக் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஹேடு. ஸோ அதுவே செகண்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா டூ. அதுவே தேர்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ இது எங்கே எப்படி டிஃப்ரென்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்டானு கண்டுபிடிக்கிறதா நம்ம சென்டென்ஸ் படித்து பார்த்து தான் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. தென் சிஹெச் ஸ்டோக் லைட் ஸ்டோக். ஸோ லைட் அண்ட் டார்க் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹேடு டி இருக்கனால டி ஸ்டோக் யூஸ் பண்ணுறோம், டார்க்கு. டி இருக்கனால டி ஸ்டோக் யூஸ் பண்ணுறோம், டார்க்கு. இது இட்டு டி இருக்கனால டி ஸ்டோக் செகண்ட் பிளேஸ் யூஸ் பண்ணுறோம், ஸோ லைட்டு. ஸோ பிளேஸ் அண்டு லைட் அண்ட் டார்க் வெரி இம்பார்ட்டன்ட். மச். சிஹெச் ஸ்டோக் ஃபர்ஸ்ட் பிளேஸ் போட்டால் மச். தென் விச். சிஹெச் ஸ்டோக் செகண்ட் பிளேஸில் போட்டேன், சிஹெச் ஸ்டோக்னாலே லைட்டு தான், செகண்ட் பிளேஸில் போட்டால் விச். தென் இன்னொன்று ஆட் பண்ணிக்கிங்க. இதுவே சிஹெச் ஸ்டோக்கை தேர்ட் பிளேஸில் போட்டிங்க அப்படின்னா, தேர்ட் பிளேஸ் லைனு கீழே போச்சுன்னா அது ஈச். ஸோ இதை ஆட் பண்ணிக்கிங்க, ஓகேவா. ஸோ கிராம்நாக்ஸ் ஒவ்வொன்றும். ஸோ 10 லைன்ஸ் எழுதணும், 10 லைன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸசைஸ் 15. ஸோ இது எல்லாமே சேர்த்து, ஸோ இந்த இங்கே கொடுத்துருப்பாங்க எக்ஸசைஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸசைஸை நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு சென்டென்ஸ், இந்த சென்டென்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஸ்டோக்ஸ் இருக்குது, நம்ம அந்த வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். தென் வேர்ட்ஸ் இருக்கும், நம்ம ஸ்டோக்ஸ் போடணும், ஓகேங்களா. ஒன்லி சவுண்டு மட்டும் பாருங்கள், நோ ஸ்பெல்லிங் இஸ் நாட் நெசசரி, ஓகே. ஸோ இங்கே ஆர்க்னே. ஸோ ORKNEY. ஸோ ஸ்பெல்லிங்கை பார்க்காதீங்க, சவுண்டு ஆர்க்னே.
ஆ ஃபஸ்ட்டு ஆ வந்துருச்சு, அதுக்கப்புறம் இரு வருது, அப்போ டவுனோட ஆர். ஓகேங்களா, டவுனோட ஆர் இக்கு நே. ஓகே, ஸோ சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள் தான். ஸ்பெல்லிங் எவ்வளோ பெரிய ஸ்பெல்லிங்காக இருந்தாலும் சரி, அந்த சவுண்டை மட்டும் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஸோ சம்மரி கொடுத்துருக்காங்க. சம்மரினா நம்ம பார்த்த எல்லா ஃபார்முலாஸும் அவங்க சேர்த்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் இந்த சாப்டரோட கான்செப்ட். ஸோ ஈஸியாக இருந்த சாப்டர் தான். ஸோ ரொம்ப பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இது ஹோம்ஒர்க்லாம் பண்ணிடுங்க. சரிங்களா, ஸோ கிராண்ட் மார்க்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். இது ஒவ்வொன்றையும் கரெக்ஷன் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் 14 and 13 13 and 14 கரெக்ஷன் பண்ணிவிட்டு இதையும் 3 லைன்ஸ் எழுதணும். அண்ட் வந்து இது ஆல்சோ எக்ஸசைஸ் 15 and 16 15 16 ஒன்ஸ் எழுதிட்டு கரெக்ஷன் பார்த்துட்டு ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் 3 இந்த இந்த சென்டென்ஸ் மட்டும் 3 லைன்ஸ் எழுதணும். ஸோ 2 ஸோ 3 லைன்ஸ் எழுதும்போது இதோட இங்கிலீஷில் நம்ம எழுதிட்டு 1 டைம் எழுதிட்டு ஸோ அதை பார்த்து 3 டைம் ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் போடணும். அதே மாதிரி இங்கே ஆல்சோ இங்கே இங்கிலீஷில் தான் இருக்குது, ஆல்ரெடி இங்கிலீஷ் தான் இருக்குது, இல்லை சென்டென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் 3 லைன்ஸ் போட்டால் போதும். பட் இங்கே அந்த சென்டென்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்ஸ் வந்து 3 லைன்ஸ் எழுதணும். பட் இங்கே வந்து சென்டென்ஸ் ஆல்ரெடி இருக்குது, ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் 3 லைன்ஸ் எழுதினா போதும். அதுக்கு முன்னாடி 1 டைம் எழுதிட்டு கரெக்ஷன் பண்ணி பார்த்துக்கணும். இதுதான் ஹோம்ஒர்க். ஓகே.